ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பாங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 22 பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் 20. ஸ்ரீ விந்தியாவலிர் உவாச்ச கிரீடார்த்தம் ஆத்மன இதம் த்ரிஜகத்கிருதம் தே ஸ்வாம்யம் தூ தத்ர குதியோ அபர ஈச்ச குர்யுஹு கர்த்துஹு பிரபோஸ்தவ கிம் அஸ்யத் ஆவஹந்தி த்யக்த ஹர்யாஸ்த்வத் அவரோபித கர்த்ருவாதா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ விந்தியாவலி உவாச்ச. பலிமகாராஜனின் மனைவியான விந்தியாவலி கூறினாள், கிரீடார்த்தம் திருவிளையாடல்களுக்காகவே ஆத்மன தங்களின் இதம் இந்த த்ரிஜகத் மூவுலகங்களும் கிருதம் படைக்கப்பட்டது தங்களால் ஸ்வாம்யம் முதலாளித்துவம் தூ ஆனால் தத்ர அதன் காரணமாக குதிய மூடர்களான அயோக்கியர்கள் அப்பரே மற்றவர்கள் ஈச எம்பெருமானே குறிய ஸ்தாபித்திருக்கிறீர்கள். கர்த்து பரம சிருஷ்டி கர்த்தாவுக்கு, பிரபோ பரம பாதுகாவலருக்கு, தவ மேன்மை தங்கிய தங்களுக்கு, கிம் என்ன அஸ்யத பரமநாசம் செய்பவருக்கு, ஆவகந்தி அவர்களால் அளிக்க முடியும், தியக்த ஹரிய வெட்கமற்ற புத்தியற்ற அத்வத் உங்களால் அவரோபித அறிவு பற்றாக்குறையினால் பொய்யான உரிமை பாராட்டும் கர்த்ருவாதா இத்தகைய மூடர்களின் முதலாளித்துவம். டிரான்ஸ்லேஷன். ஸ்ரீமதி விந்தியாவலி கூறினாள், எம்பெருமானே, தங்களது சொந்த லீலைகளை அனுபவிப்பதற்காகவே முழு பிரபஞ்சத்தையும் தாங்கள் படைத்திருக்கிறீர்கள். ஆனால் மூடர்களான புத்தியற்ற மனிதர்கள் பௌதீக இன்பம் தங்களுக்கே சொந்தம் என்று உரிமை கொண்டாடுகின்றனர். அவர்கள் நாஸ்திகர்கள் என்பதில் சந்தேகமில்லை. பொய்யாக உரிமை கொண்டாடும் அவர்கள் தானம் கொடுக்கவும் அனுபவிக்கவும் முடியும் என்று நினைக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த பிரபஞ்சத்தை சுதந்திரமாக படைத்து காத்து அளிப்பவரான தங்களுக்கு அவர்களால் என்ன நன்மையை செய்ய முடியும்? பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். மிகவும் புத்திசாலியான பலி மகாராஜாவின் மனைவி தனது கணவன் கைது செய்யப்பட்டதை ஆதரித்ததுடன் பகவானின் உடைமையின் மீது அவர் உரிமை பாராட்டியதால் அவருக்கு புத்தி இல்லை என்று கூட குற்றம் கூறுகிறாள். இவ்வாறு உரிமை கொண்டாடுதல் அசுர வாழ்வுக்குரிய ஒரு அறிகுறி. பிரபஞ்ச நிர்வாகத்திற்காக பகவானால் நியமிக்கப்பட்ட தேவர்கள் பௌதீக இன்பத்தில் பற்று கொண்டவர்கள் என்றாலும் பரமபுருஷர்தான் அனைத்திற்கும் உண்மையான உரிமையாளர் என்பதை அறிந்திருப்பதால் தாங்களே பிரபஞ்சத்தின் உரிமையாளர்கள் என்று அவர்கள் ஒருபோதும் உரிமை கொண்டாடுவதில்லை. இதுவே தேவர்களுக்குள்ள மிகப்பெரிய தகுதி. ஆனால் அசுரர்களோ அனைத்தும் பகவானுக்கு சொந்தம் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக நாட்டின் எல்லைகளை நிர்ணயிப்பதன் வாயிலாக பிரபஞ்சத்தின் செல்வங்கள் தங்களுடையவை என்று உரிமை கொண்டாடுகின்றனர். இந்த பகுதி என்னுடையது, அந்த பகுதி உன்னுடையது என்றும், இந்த பகுதியை என்னால் தானம் செய்ய முடியும், இந்த பகுதியை என்னுடைய சுகத்திற்காக நான் வைத்துக்கொள்வேன் என்றும் கூறுகிறார்கள். இவை அசுரத்தனமான கருத்துக்கள். இது பகவத்கீதையில் 16.3 விளக்கப்படுகிறது. இதமத்ய மயாலப்தம் இமம் பிராப்ஸ்யே மனோரதம். இதுவரை இவ்வளவு பணத்தையும் நிலத்தையும் நான் சேமித்தேன். இப்போது இவற்றை நான் அதிகரிக்க வேண்டும். இப்படியாக நான் அனைத்திற்கும் மிகப்பெரிய உரிமையாளன் ஆவேன். யாராலும் என்னுடன் போட்டியிட முடியாது. இவை அனைத்தும், இப்படி எண்ணக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் அசுரத்தனமான கருத்துக்களாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 22 பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் 20 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.